அனைவருக்கும் வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல இருந்து 30 வேகன்சிக்கான அந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டெக்னீஷியன் கிரேட் 2க்கு தான் வந்து கேட்டிருக்காங்க. டீம் அப் வித் இசிஎல் ஃபார் பிரைட் கேரியர்ல இதுல வந்து இந்த கம்பெனி ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெக்னீஷியன் கிரேடு 2ல வந்து டிஃப்ரெண்ட் ட்ரேட்ல வந்து கேட்டிருக்காங்க. அதாவது எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்ல 7, எலக்ட்ரீஷியன்ல 6, மெஷினிஸ்ட்ல 7, ஃபிட்டர்ல 10ன்னு சொல்லிட்டு டோட்டலா வந்து 30 வேகன்சி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பே ஸ்கேல் பாத்தீங்கன்னா 20,000க்கு மேல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 27 வயசுக்குள்ள இருக்கணும். 13/4/2024க்குள்ள எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா 10th முடிச்சிருக்கணும். அது கூடவே வந்து ஐடிஐ முடிச்சிருக்கணும். நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட் வந்து நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிபிகேட் இது எல்லாமே வந்து இருக்கணும். அல்லது மெட்ரிகுலேஷன் ஈக்குவலண்டான அல்லது +2 ஐடிஐ சர்டிபிகேட் என்டிசி வித் 1 year ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல வந்து லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் முன்னாடி அதுல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து அதற்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி டிசபிலிட்டிஸ் கேண்டிடேட்டுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ இதற்கான அந்த பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா செலக்டட் கேண்டிடேட் வந்து வில் பி பிளேஸ்ட் அட் த பேசிக்ல வந்து உங்களுக்கு 20,000ல இருந்து உங்களுக்கு இந்த பே ஸ்கேல் வந்து வரும். ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா ஆனுவல் இன்கிரிமெண்டா வந்து 3% வந்து கொடுத்துருக்காங்க. அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா பிஎஃப் இருக்கு, கிராஜுவேட்டி, மெடிக்கல் பெனிஃபிட், லீவு அப்ளிகேபிள் இது எல்லாமே வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் போஸ்ட் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் இந்த கிரேடு 2ல வந்து டோட்டல் 30 போஸ்ட்ல வந்து அன்ரிசர்வ்டுக்கு வந்து 16, இடபிள்யூஎஸ்ல 3, ஓபிசில 9, எஸ்டில 1, எஸ்சில 1 கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷன் எக்ஸம்ப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் செலக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இதுல 2 ஸ்டேஜ் ரிட்டர்ன் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் வந்து ட்ரேடு டெஸ்ட் இருக்கும். நோ இன்டர்வியூ ஷால் பி கண்டக்டட், இன்டர்வியூ கிடையாது. வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் டெஸ்ட் ட்ரேடு டெஸ்ட்ல வந்து 85க்கு × 15 இந்த ரேஞ்சில தான் வந்திருக்கும். 60% ஓவரால் செலக்ஷன் கேண்டிடேட்ல வந்து ஆல் எலிஜிபிள் கேண்டிடேட் பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் டெஸ்ட்டுக்கு வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரேடு டெஸ்ட். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கான அந்த செலக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது. ரிட்டர்ன் டெஸ்ட் வந்து சென்னையில இருக்கும், தமிழ்நாட்டில். ட்ரேடு டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஹைதராபாத்ல இருக்கும். அதாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட் தான் வந்து ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். ரிட்டர்ன் டெஸ்ட்ல பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரேடு டெஸ்ட். ஸோ இது வந்து ஹைதராபாத்ல. ஸோ இதுக்கு வர்ற அந்த ட்ரேடு டெஸ்ட் எல்லாமே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ட்ரேடு டெஸ்ட் வரும் அப்படிங்கிறது. தி கேண்டிடேட் வில் பி அலோட் டு பார்ட் ஆஃப் தி ட்ரேட் டெஸ்ட் ப்ராசஸ் ஒன்லி ஆஃப்டர் சக்சஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் தி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ இதற்கான அந்த டேட்டு டைம் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் இமெயில் வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்போ இந்த ட்ரேடு டெஸ்ட்டுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் ஃபார்மு சைன் பண்ணி அந்த ஃபார்மு, அப்புறம் வந்து ஹால் டிக்கெட்டு, 10th ஸ்டாண்டர்ட், ஐடிஐ எக்ஸ்பீரியன்ஸு, நோ அப்ஜெக்ஷனு, எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டுமே வந்து இது கொண்டுட்டு போகணும். ஜென்ரல் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிங்க. இதற்கான நான் ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து 750 ரூபா வந்து பே பண்ணணும். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த www.ecil.co.in இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ செலக்டட் கேண்டிடேட் வந்து அக்ராஸ் இந்தியாவில் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த வெப்சைட்ல வந்து 23/3 ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 13/4/2024க்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது. பேமெண்ட் வந்து எஸ்பிஐ கலெக்ட் மூலியமாகவும் நம்ம பே பண்ணிக்கலாம். அதற்கான அந்த லிங்க்கும் நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஏதாவது என்கொயரிஸ் எது இருந்தது அப்படின்னா இங்கே 2 இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. எந்த இமெயில் ஐடிக்கு வேணாலும் உங்களுடைய குவரிஸ் வந்து கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். தேங்க்யூ.